இரட்டிப்பு அபிஷேகம் பிரிவுக்கு முன் எலிசாவின் துணிவு. எலியா பயணிக்கிறார். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் போன்ற இடங்களுக்கு. ஒவ்வொரு இடத்திலும் சொல்கிறார், இங்கேயே தங்கு என்று. ஆனால் எலிசா பதில் என்ன? கர்த்தர் உயிரோடு இருப்பது போல நானும் உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று. ஆவிக்குரிய ஆசை சாதாரணம் அல்ல. எலியா கேட்டான், நான் எடுக்கப்படுவதற்கு முன் உனக்கு என்ன வேண்டும் என்று எலிசாவிடம். எலிசா சொன்னார், உம் ஆவியின் இரட்டிப்பு பங்கு எனக்கு வேண்டும் என்று. பதவி வேண்டாம், பெயர் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். எலிசா கேட்டது அபிஷேகம். பின்தொடராதவன் பெறமாட்டான். பல தீர்க்கதரிசிகள் தூரத்தில் நின்றார்கள். எலிசா அருகில் நின்றான். நெருக்கம்தான் பரம்பரையை கொடுக்கும். கடைசி வரை பிடித்தவன் இரட்டிப்பும் பெற்றான். பிரிவு, ஆனால் தொடர்ச்சி. ரதமும் அக்கினியும் வந்தது. எலியா மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். எலிசா கத்தினான், என் தந்தையே! போர்வை கீழே விழுந்தது. அது முடிவு அல்ல, புதிய ஆரம்பம். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ என்ன கேட்கிறாய்? பெயரா, புகழா, அல்லது தேவனின் ஆவியா? கடைசி வரை பிடி, நடுவில் விடாதே. அருகில் நடப்பவன் அபிஷேகத்தை பெறுவான். கர்த்தாவே, உம்மை விட்டு போகாத எலிசாவின் இதயம் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி வேண்டுவோமா? தேவன் கேட்பதை கொடுக்கிற தேவன் அல்லவா? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.